பிரிட்டன் இஸ்லாமிய மயமாகி வருகிறது, மிக வேகமாக இஸ்லாம் பரவி வருகிறது என்று உண்மையை பகிரங்கமாக இஸ்லாமிய மயமாகும். அதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அங்கே இதற்கு மூர்க்கத்தனமாக எந்த பிரச்சாரங்களும் தெருமுனை கூட்டங்களும் வாவா என்று படிக்க வைத்து சாக்லேட் கொடுக்கின்ற பிரச்சாரங்களும் பால் பவுடர் உள்ளிட்டவைகளை கொடுத்து மதத்திற்கு கூப்பிடுகிற பழக்கங்களும் எதுவும் அங்கே நடக்கவில்லை. மிக பெரும் புரட்சியாக இஸ்லாம் மௌன புரட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இணையதளங்களில் உலா வரக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், இணையதளத்தின் வழியாக விற்கப்படுகின்ற புத்தகங்கள்ல அதிகமாக புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய உலகத்தின் முன்னோடி நிறுவனம் இன்றைக்கு வரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நிற்கிறது Amazon.com. அந்த Amazon.com விவரம் என்ன தெரியுமா? கடந்த ஆண்டுகள் வரை எங்களிடத்தில் இணையதளம் மூலமாக விற்று தீர்ந்த அத்தனை புத்தகங்களும் இஸ்லாமியமயமானவை. இஸ்லாத்தினுடைய புத்தகங்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. குர்ஆனும் குர்ஆனுக்கான மறுபதிவுகளும் உரைகளும் விளக்கங்களும் நபிமார்கள் நல்லோர்கள் வரலாறுகளும் இன்றைக்கு நம்முடைய முகம் தெரியாத பல வீடுகளையும் முகாம்களையும் போய் தட்டி கொண்டிருக்கிறது என்றால் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வேறு மாதிரி பார்த்தாலும் பரவலான பகுதியினர் நேரான நல்ல பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஏராளமான தடைகள். சுவிட்சர்லாந்து நாட்டிலே மனாரா கட்டக்கூடாது என்று பார்லிமெண்டிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறான். பிரான்சிலே ஸ்பெயினிலே இத்தனை இடங்களிலும் பார்லிமெண்டிலே பர்தா அந்த நாட்டினுடைய பெண்கள் பொது இடங்களிலே அணிந்து வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரான்சிலேயும் ஸ்பெயினிலேயும் தீர்மானம் போட்டான் என்பதற்காக வேண்டி 1000 பேர் மட்டுமே புர்கா போத்துகின்ற பக்கத்தில் இருக்கிற பெல்ஜியம் நாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த 1000 புர்கா போத்துகிற பெண்களும் வீதியில, பப்ளிக்ல, ஸ்கூல்ல, காலேஜில், ஏதாவது மக்களுடைய பொது நடமாட்டத்தில், பஸ்ஸில், ட்ரெயின்ல அவர்கள் பர்தா போட்டுக் கொண்டு வரக்கூடாது என்பதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க பர்தா உள்ளிட்ட இஸ்லாமிய அடையாளங்களுக்கு எதிரான வன்முறை பிரயோகங்களும் தடை பிரயோகங்களும் ஏராளம் நடந்தாலும் ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரம் என்ன தெரியுமா? தடை செய்யப்பட்ட நாடுகளில் தான் இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அது இஸ்லாத்துடைய பாணி. தடுக்கிற இடத்துல அதிகமா வளரும், சும்மா இருக்கிற இடத்துல கூட அதிகமா வளராது இல்லையா? நம்முடைய வரலாறே அதுதானே. வெட்டுறதுக்கு போன உமர் தான் வீரராக மாறுகிறார். வெட்டுவதற்கு போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலை கொல்ல போனவர் ரசூலின் பாதுகாவலராக மாறி போகிற அதிசயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்று நிறைய சஹாபிகளுக்கு நடைபெற்றதல்லவா? தடுக்கப்படுகிற இடம் இஸ்லாத்தின் லாபத்திற்குரியதாக அது மாறும். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க அப்படி ஒரு மாற்றத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் சமூகத்தில் இப்படி பார்க்கிற சில பேரும் கூட தங்கள் பார்வையை, தங்கள் பதிவை கொஞ்சம் மீள் பார்வை செய்து மீண்டும் குர்ஆனை புரட்டுங்கள், விடைகள் நிறைய கிடைக்கும். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. அநியாயமாக ஒரே ஒரு உயிரை கொன்றால் உலகத்தையே கொன்றவனை போல. இது குர்ஆன். ஏன் இப்படி சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டினுடைய, தோராவினுடைய, தௌராத்தினுடைய என்று சொல்லுகின்ற யூதர்களின் வாசகத்தில் இருக்கிறது. ஒரு யூதனை கொல்லுவது யூதன் அல்லாத 10 பேரை கொள்வதற்கு சமம். ஒரு யூதனை கொள்வது யூதன் அல்லாத 10 பேரை கொள்வதற்கு சமம். அதுவும் இந்த உலகத்தில் வேத புத்தகம் தான், குர்ஆனும் வேதம் தான். குர்ஆனுடைய வார்த்தைகளை பாருங்கள். ஒருவரை கொலை செய்தால் எல்லா மக்களையும் கொன்றவன், ஒருவரை வாழ வைத்தால் அவன் உலகத்தில் எல்லோரையும் வாழ வைத்தவனை போல. என்றால் குர்ஆனுடைய பரந்துபட்ட மனித நேயத்தினுடைய பார்வையை ஏன் உங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை? இது வன்முறைக்கு விரும்பினதில்லை. இன்னைக்கு திட்டமிட்டு பரப்பப்படுற ஊடகங்கள் மாறி எந்த விதமான அவசியம் இல்லாத அடுத்தவர்கள் மீதான அதிகாரத்தை செலுத்த இஸ்லாம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. யுத்த களத்தில் தற்காப்பு போர்களுக்கு புறப்பட்டு போன சஹாபிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியினுடைய கிதாபுல் மகாசியில் இடம்பெற்றிருக்கிறது. லா ததமன்னு லிகா அல் அதுவி. விரோதியை யுத்தத்திலே சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் யாரும் ஆசைப்படாதீர்கள். நாம அங்க சந்திக்கணும், நம்ம வீரத்தை காட்டணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. லா ததமன்னு லிகா அல் அது. விரோதியை போர் மைதானத்தில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஒருவேளை பிடிக்கப்பட்டு ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு நீ தயாரானால் ஃபைதா லகீதுமுஹும் ஃபஸ்பிரு. ஒரு கால் திணிக்கப்பட்டு நீங்கள் அப்படி ஒரு யுத்தத்தை சந்தித்தால் பொறுமையோடு அங்கே நில்லுங்கள், புறமுதுகு காட்டி வராதீர்கள்.
கோழையாக இருக்கவும் மார்க்கம் சொல்லாது. அதே சமயத்தில் அடுத்தவர்களை வம்புக்கு இழுக்கிற வேலையை செய்யாது. உலகத்தில் பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை, இன்னைக்கு மக்களுடைய அடக்குமுறைகளை யார் செய்யறா? எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்திலேயே அதுக்குள்ள ஒரு முதல் பிரைஸ் கொடுக்கணும்னா அமெரிக்காவுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும் இல்லையா? 30 லட்சம் பேர் ஈராக்கிலே அனாதைகள். ஈராக்கிலே 30 லட்சம் பேர் அனாதைகள். இத்தனை பேரை அனாதையாக்கின படுபாவி யார் தெரியுமா? அமெரிக்க பயங்கரவாதம் தானே. அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாமிய பயங்கரவாதம்னே பேசிட்டு இருந்த அவனுடைய அந்த சொல்லு இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் மாறி ஊடகத்தில் பல பேர், உண்மையை பேசுகிற பல பேர் அமெரிக்க பயங்கரவாதம் என்ற ஒரு சொல்வடையை ஏற்பாடு செய்து விட்டார்கள். அப்படி ஒரு பதப்பிரயோகம் இன்றைக்கு உபயோகத்திற்கு வந்து விட்டது. அதுவே பெரிய வெற்றி. அமெரிக்க பயங்கரவாதம் போல இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. 30 லட்சம் ஈராக்கில் அனாதைகள். உலகத்திலேயே சிறுமிகளை பருவம் எய்தியும் ஏதாமலும் சிறுமிகளை விற்பனை செய்யப்படுகிற இடத்தில் ஆப்கானிஸ்தான் இன்றைக்கு முதலிடம். ஏன் தெரியுமா? தாய் இல்லை, தகப்பன் இல்லை, வயிற்றுச்சோத்துக்கு வழி இல்லை. தகப்பனார் US இராணுவத்தால் கொல்லப்பட்டு விட்டான். தாயோடு போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை. சிறுமிகள் விற்பனை செய்யப்படுகின்ற அளவுக்கு ஒரு நாட்டை துவம்சமாக்கி சுடுகாடாக்கிய, மண்ணோடு மண்ணாக்கிய, அந்த நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை எல்லாம் சிதைத்த கொடூரன் அமெரிக்கா தானே. ஏன் அவன் வீசிவிட்ட திசையை நோக்கி நீங்களும் எல்லாரும் சொல்ல துவங்கி இருக்கிறீர்கள்? இஸ்லாம் பயங்கரவாதம். இது அவன் கண்டுபிடித்த வார்த்தை. இஸ்லாம் தீவிரவாதம். அவனை விட உலகத்தில் யார் பயங்கரவாதி? வேடிக்கை நடந்தது சமீபத்தில். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு எதிராக அவன் தீர்மானம் போடுகிறான். உனக்கு முதல்ல தீர்மானம் போடுற யோகிதை இருக்கா? இங்கே 1 லட்சம் பேரை கொலை செய்துகிற இலங்கைக்கு எதிராக நீ தீர்மானம் போடுகிறாய் என்றால் பல லட்சம் பேரை காவு கொடுத்த உனக்கு எதிராக எத்தனை தீர்மானம் போடுவது? தீர்மானம் போடுறதுக்கு முதல்ல யோகிதை வேணாமா? அந்த தீர்மானத்தினுடைய நேரத்தில் எங்களுடைய அடையாறு ஜும்மாவில் சொன்னேன், உள்ளூர் ரவுடிக்கு எதிராக உலக ரவுடி தீர்மானம் போடுகிறான். இது வேறொன்றும் இல்லை. உள்ளூர் ரவுடி 1 லட்சம் பேரையும் 2 லட்சம் பேரையும் கொலை செய்தவன் அவன். அதை கொண்டு வந்து இவன் உலக அக்கிரமங்கள் அத்தனையும் செய்துவிட்டு பயங்கரவாதி என்று ஒரு சின்னஞ்சிறிய இலங்கை நாட்டிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறான் என்றால் எவ்வளவு நெஞ்செழுத்தமும் வட்டார பாணியில் சொன்னால் திமிரும் இருக்கும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே அடக்குமுறை, பயங்கரவாதம், தீவிரவாதம், வன்முறை, சண்டை, வம்புக்கு இழுத்தல் அத்தனையும் அமெரிக்காவினுடைய கைப்பழக்கம். 1945 2013 வரைக்கும் கடைசியாக நுழைந்திருக்கிற ஆப்கானிஸ்தான் வரையிலேயும் 200 நாடுகளில் போய் சம்மன் இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கான். நாடுகளில் போய் உள்ளே நுழைந்திருக்கிறான். சீர்திருத்தம் என்ற பெயரில் நாடுகளை கொள்ளையடித்திருக்கிறான். அப்படியானால் அந்த அமெரிக்காவால் வீசப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற வார்த்தை. தப்பி தவறி கூட அந்த வார்த்தைகளை இஸ்லாத்தோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என்று பன்மை சமூகத்திலே நாங்கள் அடக்கத்தோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒரு முஸ்லிம் யாரையும் கை ஓங்குவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. முஸ்லிமுக்கு புகாரி உள்ளிட்ட நூல்களில் அடையாள இலக்கணமாக, வரைவிலக்கணமாக ஒரு முஸ்லிமுக்கான டெபினிஷனாக இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய நாவால, கையால யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருந்தா அவனுக்கு பேர் முஸ்லிம். யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. செஞ்சால் அவன் முஸ்லிம் அல்ல. இன்னொரு நபிமொழி இப்படி சொல்லுகிறது, இவர் ஏதாவது பண்ணிருவாரோன்னு சொல்லி நம்முடைய ஆபத்தை குறித்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயம் வந்தாவே நாம முஸ்லிம் அல்ல. பயமே அவனுக்கு வரக்கூடாது. என் பக்கத்துல பாய் இருக்காரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய இவர் ஏதாவது பண்ணிருவாரோன்னு நினைச்சாவே அல்லது அவன் நினைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நடவடிக்கைகள் வைத்திருந்தால் கூட அவன் முஸ்லிம் அல்ல. அப்படியானால் இந்த மார்க்கத்தினுடைய அமைதி பார்வை, சாந்தி பார்வை எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ளே போய் சமூகத்தை கட்டமைப்பதில் அமைதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? பல்வேறு நாடுகளிலும் தீவிரவாதத்தை போல இன்றைய சமூகம் பார்க்கிற இன்னொரு வித்தியாசமான பார்வை பர்தாவின் மீது இருக்கிறது, புர்காவின் மீது இருக்கிறது. தெளிவோடு உலக சமூகத்திற்கு சொல்லுகிறோம், மனித சமூகத்திற்கு அறிவிப்பு செய்கிறோம். கியாமத்து நாள் வரை முஸ்லிம் பெண் பர்தாவோடு தான் இருப்பாள். ஏதேனும் உயிரை கொடுத்து கூட அதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் முஸ்லிம்கள் அதை செய்வார்கள். விட்டு
கொடுக்க முடியாது. இந்த பர்தா என்கிற திட்டம் மனிதர்கள் சேர்ந்து ஏற்படுத்தியவன் இறைவன். உலகத்தின் போங்கு அவனுக்கு தெரியும். என்னமோ பர்தா அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, பெண் அடிமை. ஒவ்வொரு ஊடகத்திலையும் அங்கங்க டேபிள் போட்டு பேசுறான். இப்படித்தான் ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்து விவாதம் நடத்திட்டு இருந்திருக்கான். 10 பேர் டேபிளில் உட்காந்து பர்தா இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அது உள்ளுக்குள்ள ரொம்ப புழுங்கி போயிடுறாங்க. அவங்க இன்னொருத்தன் வெயில் காலத்தில் போட முடியல, இன்னொருத்தன் அப்படியாவது இப்படியாவது ஆளுக்கால பேசிட்டு இருந்தான். முந்தின வரிசையில் புர்கா பத்திட்டு ஒரு பொம்பளை அது நேராக மேலே ஏறி வந்துச்சு. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் ஏன் ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியுதே. இல்லை உண்மை தானே? இல்லை பொத்தி இருக்கிற நான் நார்மலாக இருக்கிறேன், ஒன்றும் தெரியல. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறிய, உள்ளுக்குள்ள புழுங்குறங்கிற அதுங்கிற இதுங்கிற, ஒன்றும் நடக்கலையே. இல்லாதவைகளை கற்பிதங்களாக உருவாக்கக்கூடிய ஊடக சக்திகள் கருத்து திரிப்புகளை ஏற்படுத்துகிறது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ். இது கருத்துருவாக்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படுகிற வன்முறை. இந்த ஊடக வன்முறை நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பர்தாவுக்கு எதிராக ஏன் இப்படி பாய்கிறார்கள் இவர்கள்? காலம் எப்படிப்பட்ட காலம்? பர்தா வேண்டாம் என்று பைத்தியகாரன் கூட சொல்ல மாட்டான். நடைபெறுகிற நிகழ்வுகளும் கற்பழிப்புகளும் பார்க்கிற போது நமக்கு தெரியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 100 ஆண்டும், அதை அடுத்த 100 ஆண்டும், அதை அடுத்த 100 ஆண்டுமாக 3 நூற்றாண்டுகள் ஹைருல் குரூன், சிறந்த காலம். உலக வரலாற்றிலேயே அந்த 300 வருஷம் சிறந்த காலம். அந்த 300 வருஷத்திலும் முதல் 100 வருஷம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே வாழ்க்கை நடத்திய அந்த பொற்காலம் எவ்வளவு சிறந்த காலம் தெரியுமா? அந்த காலத்தில் போய் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சந்திப்பதற்கு யார் யாரோ வருகிறார்கள், வெளியூர்களிலிருந்தெல்லாம் ஆட்கள் வருகிறார்கள், காஃபிர்கள் வருகிறார்கள், முஸ்லிம்கள் வருகிறார்கள், சில பேர் இஸ்லாத்தில் சேர வருகிறார்கள், வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் வருகின்றன. இத்தனை பேர் வருகிற போது உங்கள் வீட்டு பெண்களை அவர்களுக்கெல்லாம் முன்னால் நிற்க வைக்காமல் ஒரு மறைவு, பர்தா கடமையாகுவதற்கு முன்பு சொல்லுகிறார்கள், ஒரு மறைவை ஏற்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்குமே. யத்குலு அலைக்கல் பர்ரு வல் ஃபாஜிரு யா ரசூலல்லாஹ், நல்லோர் கெட்டோர் எல்லாம் உங்களை சந்திக்க வருகிற போது உங்களை சந்திக்க வரக்கூடியவர்களின் பார்வை குடும்பத்து பெண்களின் மீது விழ வேண்டாமே என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய காலம் உலகத்தின் சிறந்த காலம். நீங்கள் இங்கே அதைத்தான் கவனிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பது செய்தி அல்ல. அதற்கு பிறகு அல்லாஹ்வும் கடமையாக்கி அன்று அதற்கு பின்பிருந்த நிகழ்வுகளால் பர்தா கடமையாகிவிட்டது என்பது கூட இங்கே கவனிக்கத்தக்கதல்ல. ஒரு ஆகச்சிறந்த காலத்தில் யாரை பத்தி பேசப்படுது தெரியுமா? எனக்கு முன்னாலே பேசிய ஜமாஅத்துல் உலமாவினுடைய மாநில தலைவர் ஹஜரத் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் அல்லவா, நபிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, உலகத்தில் எந்த பெண்களை போலவும் அவர்கள் இல்லை. புண்ணியவதிகள், பத்தினிகள், அவர்களுடைய கற்பொழுக்கத்திற்கும் நன்னடத்தைக்கும் குடும்ப நெறிகளுக்கும் குர்ஆன் சான்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான பெண்களின் மீது பர்தா போட சொல்லி உலகத்தின் உயர்ந்த மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிபாரிசு செய்து மார்க்கத்தினுடைய சட்டமாக பர்தா கொண்டு வரப்படுகிறது என்றால் சிறந்த காலம் அந்த பாடு என்றால் இந்த காலத்தை எந்த பாட்டிலே சேர்ப்பது? நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உலகத்தின் எந்த சுவரொட்டியாவது விரசம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறதா? எந்த பாடலாவது டபுள் மீனிங்களுக்கு அப்பாற்பட்டு பாட்டு வருகிறதா? உலகத்தின் எந்த ஒரு திரைப்படத்தினுடைய இசைகளில் ஆபாசங்கள், காமவிரசங்கள், இடுப்பு மடிப்பு என்றெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பாடல் வரிகள் உண்டா? எந்த காலத்தில் பர்தாவை குறுக்கிடுகிறீர்கள்? காலத்தின் கட்டாயம் பர்தா. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பணக்காரங்க வீட்டில் அல்சேஷன் நாய் வளர்ப்பான். அல்சேஷன் நாய் அதுக்கு வாழ்க்கை, அது உள்ள பெட்டில் படுத்திருக்கும். எது? அல்சேஷன் நாய். மகன் கூட படுக்க முடியாது, அவர் முதலாளியோட பெட்டில் இது ஜம்முன்னு படுத்திருக்கும். ஆக உயர் ரகமான ஃபுட்டு அதுக்கு. இப்போல்லாம் பெருநகரங்களில் மகனை வளர்த்துறதை விட நாயை தான் வளர்த்துறாங்க. அது ஒரு சமீபத்திய ட்ரெண்ட், அது பரவி இருக்கிறது. மேல்நாடுகளில் நாய்க்கு சொத்து எழுதி விட்டு செத்து போகிறான் நிறைய பேர். தனி கதை. அந்த நாயை அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லி பாருங்கள், ஏப்பா இதுவும் நாய் தானே, ஊருக்குள்ளே 1000 நாய் இருக்குது, ஏன் இப்படி போட்டு கட்டி வைக்கிற, அடைச்சி வைக்கிற, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது, இது அடிமைத்தனம் அல்லவா? இது
உரிமைக்கு எதிரானதல்லவா. கொஞ்சம் நாய்களை வெளியே அனுப்பிச்சுடேன், அவன் சொல்லுவான் வெளியில் அனுப்ப முடியாது, காரணம் வெளியில் வெறி நாயெல்லாம் சுற்றுது, சொறி நாயெல்லாம் சுற்றுது, சொறி நாய்களோடு சேர்ந்தா ஏன் நாயும் சொறி நாயாக போயிடும். நான் அதை ரொம்ப பண்பாடாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா உன் வீட்டு நாய்க்கு ஒரு சட்டம், எங்கள் சமுதாய கண்மணிகளாக இருக்கிற பெண்களை நாங்கள் வீட்டுக்குள் வைத்தால் வேறு சட்டமா? வெளியில எங்கள் பெண்களை இறக்கிவிட்டால் எத்தனை சொறி நாய்கள் இன்றைக்கு சுத்துகிறது தெரியுமா? காம பார்வைகளோடு எத்தனை பேர் நடமாடுகிறார்கள் தெரியுமா? காமுகர்கள் எத்தனை பேர் தெரியுமா? காமமே அவனுக்கு தெரியாவிட்டாலும் கூட அதை விதைக்கிற ஊடகங்கள் எத்தனை தெரியுமா? எங்க பிள்ளைய வீட்டில் இறக்கி விட்டா உன் நாய்க்கு ஏற்படுற கதி ஆகும்னு நாங்க நினைக்க கூடாதா? எத்தனை எத்தனை சொறி நாய்கள் தெருக்கள் தோறும் இருக்கிறது தெரியுமா? உன் அல்சேஷன் நாய்க்கு ஒரு சட்டம், ஆனால் இஸ்லாமிய பெண்கள் பர்தாவுக்குள்ளே இருந்தால் இது அடிமைத்தனம், இது பூட்டி வைத்தல், இது சிறை வைத்தல், இஸ்லாம் சமய சகிப்புத்தன்மை இல்லாத மார்க்கம், என்னென்னவோ தடிச்ச கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றான், புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த நூற்றாண்டில் சமூகத்தின் ஒரு பிரிவு மாத்திரம் இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுக்க முடியாத போராமைக்காரர்களால் மாத்திரம் இது போன்ற பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த முன்வைப்புகளை தாண்டி பர்தா உள்ளிட்டவைகள் மிக அற்புதமாக வெற்றி பெறுகிறது. சமீபத்தில் டெல்லியில் நடந்த கற்பழிப்பு இந்த நாட்டை உலுக்கியது. உங்களுக்கு தெரியும், விரிவாக நிகழ்ச்சிக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தினுடைய 540 சில்லறை பேர்களை கொண்ட இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களில் சுமார் 370 பேர் அவனை தூக்கிலிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கற்பழிப்புக்கு மரண தண்டனை கேட்டார்கள். நாங்கள் அதைத்தானே 1403 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், 1400 வருஷமா சொல்றோமே. உன் வீதியிலே நடக்கிற போது, உன் தலைநகரில் நடக்கிற போது, உன்னுடைய சட்டம் ஒழுங்குக்கு சவாலாக நடக்கிற போது, உன்னுடைய நீதி பரிபாலனத்தை கேலி செய்வது போன்று நடு ரோட்டில் பல பேரால் ஒரு பெண் புலரப்படுகிற போது நீ தூக்கு என்று கத்துகிறாய் அல்லவா? பாதிக்கப்பட்டவனின் இடத்தில் நீ கத்துவதை குர்ஆன் என்றைக்கோ பாதிக்கப்பட்ட வீட்டிலே இருந்து புறப்படும் குரலாக குர்ஆன் பேசுகிறது. கற்பழித்தவனுக்கு மரண தண்டனை. மறுபக்கம் ஹஜ்ரத் அவர்கள் கூட இன்றைய பெண்களின் டிரெஸ் கோடுகள் குறித்து பேசினார்கள். 100% மறுகருத்து இல்லாமல் உண்மை. பெண்களுடைய டிரெஸ் கோடுகள் தரம் தாழ்ந்திருக்கிறது. இன்னொன்றும் கூட சொல்லலாம், கூட சுத்துகிற ஆண்கள் அந்த நிலைக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை நிற்க வைத்த ஆண் என்ன யோக்கியனா? ஏங்க, ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை இப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நைட்டு 12 மணிக்கு கொண்டு போய் நிறுத்துவானா? கூட்டிகிட்டே போக மாட்டானே. முழுக்க ஆம்பளைங்க மாத்திரமே இருக்கிற ஒரு பஸ்ஸில் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு ஆண்மகன் ஏறுவானா? ஏறினாலும் எந்த பெண்ணுமே இல்லாத பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நடுநிசையில் இறங்கி விடுவானே தவிர தொடர்ந்து பயணிக்க மாட்டானே. காதல் என்ற பெயரில் சேர்க்கைகளோடு சுற்றுகின்ற, நள்ளிரவு 12 மணிக்கு மேலும் கூட விருப்பமானவர்களோடு உலா வருகின்ற ஆண்களும் குற்றவாளிகள், பெண்களும் குற்றவாளிகள். அந்த கற்பழிப்பை பொறுத்தவரை சமதூரத்தில் இரண்டும் பார்க்க வேண்டும். கற்பழிப்புக்கு மாத்திரமல்ல, வந்து கடிக்கிற கொசுவை அடிப்பதல்ல தீர்வு. முன்னாலே இருக்கிற சாக்கடை சுத்தம் செய்யப்பட வேண்டும், கொசு வராமல் கட்டுப்படுத்த வேண்டும். சாக்கடைகள் எல்லாம் கொசுமயமாக இருக்கிற போது உடம்பில் வந்து உட்கார்ந்தால் அடித்துக் கொள்ளுகிறோம் என்பது மடமைத்தனத்தின் உச்சகட்டம், அது முட்டாள்தனம். திரும்ப இந்தியா மட்டுமல்ல, சர்வதேச அரசுகள் பல இந்த தவறை செய்கிறது. சாக்கடையை சுத்தப்படுத்தாமல் மேனியின் மீது வந்து அமர்ந்த கொசுவை அடிக்கிற வேளையை தான் கற்பழிப்பு உள்ளிட்ட குற்றங்களில் தண்டனைகள் என்ற பெயரால் நாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆன் பெண்ணை மாத்திரம் தவறு சொல்லவில்லை, ஆணையும் தான். இந்த கற்பழிப்பை ஒட்டி நிறைய பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்டது பெண்கள் சம்பந்தமான செய்தி. ஆனால் ஆண்களுக்கு கற்பொழுக்கம் தேவையில்லையா? ஹதீஸ் என்ன தெரியுமா? லஅனல்லாஹு நாதிர வல் மன்தூர இலைஹி. அல்லாஹ் ஒரு பெண்ணை பார்ப்பவனையும் அல்லாஹ் சபிக்கிறான், அந்த பார்வைக்கு கிடைக்கிற இலக்காகிறவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். பார்ப்பவனும் குற்றவாளி, அந்த பார்வைக்கு கிடைத்த பெண்ணும் குற்றவாளி. ஒரு பெண் தரப்பில் மாத்திரமல்ல, இந்த சமூகத்தில் கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் ஜெயிச்சது குர்ஆன் மட்டும்தான். அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடனுக்கும் திருடிக்கும் தனித்தனி வார்த்தை அல்லாஹ் சொன்னான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரிக்கு ஒரு வார்த்தை, விபச்சாரன் என்ற ஒரு புது பிரயோகம் அல்லாஹ் சொன்னான்.